ஆசிய அளவிலான மூத்தோர் தடகள போட்டியில் இந்தியாவுக்காக தங்கம் வென்று அசத்தியுள்ளார் 78 வயதான மூதாட்டி ஒருவர். தனது வயதை ஒரு தடையாக நினைக்காத மூதாட்டி திலகவதி ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று நாட்டிற்காக தங்கம் வெல்ல வேண்டும் என்பதே தனது வாழ்நாள் லட்சியம் என்றும் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த அணைக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் 78 வயதான திலகவதி. சிறுவயதிலிருந்தே விளையாட்டுகளின் மீது ஆர்வம் கொண்டிருந்த திலகவதி பள்ளி பருவத்திலேயே பல போட்டிகளில் பங்கேற்று தனது பதக்க வேட்டையை தொடங்கியுள்ளார். 1966ஆம் ஆண்டு ஒரத்தநாடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியையாக சேர்ந்த அவர் பணி ஓய்வுக்கு பின்னர் வீட்டிலேயே இருக்காமல் மூத்தோர் பிரிவுகளில் நடந்த தடகள போட்டிகளில் பங்கேற்று தனது திறமைகளை நிரூபித்து வருகிறார். அப்படி கடந்த 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சென்னையில் நடந்த 23வது ஆசிய மூத்தோர் தடகள போட்டியில் இந்தியா சார்பில் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கமும் நீளம் தாண்டுதலில் வெள்ளியும் வென்று அசத்தியுள்ளார். ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கம் வாங்குவதே லட்சியம் எனவும் திலகவதி தெரிவித்துள்ளார். நான் அடுத்த மாதம் நடக்கும் 20-21 டிசம்பரில் காரைக்குடியில் நடக்கும் போட்டியில் 3 முதலிடத்தை வருவேன் என்று எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. என்னுடைய அம்பிஷன் ஒலிம்பிக் அளவில் கலந்து தங்கம் வெல்ல வேண்டும் என்பதுதான். நான் இறப்பதற்குள் எப்படியும் அதை அடைந்து விடுவேன் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். சாதிக்க வயது ஒரு தடையில்லை என அடித்து கூறும் திலகவதி இளைஞர்கள் செல்போன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தாங்கள் சார்ந்த துறையில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் சாதிக்க முடியும் என்றும் கூறுகிறார். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா அண்ணாமலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.